ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். கிருஷ்ணகிரி வாசி எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாம் ஹெல்த்தியாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இது என்னோட ஒரு ரிலாக்ஸான ஒரு ஈவினிங் விலாக், ஈவினிங் டு நைட் விலாக். ஈவினிங் போல் ஆட்டுக்குட்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அம்மா. அங்கேயே விட்டுட்டு தம்பிங்களை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலான்னு உள்ளே வந்தால் பின்னாடியே ராணி வந்துட்டா. இவள் தான் எங்கள் வீட்டோட செல்லக்குட்டி. இவளோட பேர் ராணி. அப்புறம் தம்பிங்களை எழுத விடாமல் ஓவராக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. இவங்களும் எழுதுறதை விட்டுட்டு அவளோட விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் சமாளித்து எழுத வச்சுட்டு நான் மாடிக்கு வந்தேன். மாடியில் இவங்க அழகாக பிளாசம் ஆகியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டே பை டே அவங்க பிளாசம் ஆகிடுவாங்க. எனக்கு இந்த பிளான்ஸோடு பேசுகிறதெல்லாம் அவ்வளோ இஷ்டம். என்னவோ அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் பேசுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைட்டாக பசிச்சனால கொஞ்சமாக ரைஸ் இருந்தது, அதோட தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான காரத்தோட டேஸ்டான ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் 4 நாள் ஆனாலும் பிரியாணியை ரிப்பீட்டடாக சூடு பண்ணி சாப்பிட்ற ஆள் நான். அதனால் பிரியாணினாலே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். பிரியாணினா ஒரு நாளுக்கு 4 டைம் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு பிரியாணியோட வெறித்தனமான ஃபேன் நான். பிரியாணி மட்டும் இல்லை, தக்காளி சாதம், பிரிஞ்சி, வெஜ் பிரியாணி எதுவாக இருந்தாலும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் நான். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வீட்டுக்கு வெளியில் இருக்க ஒரு செடியில் வந்த மிளகா. அது இந்த சைஸுக்கு தாண்டி வளரல. இதுதான் அதோட லாஸ்ட்டு சைஸு. அவ்வளோ ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்புறம் பிரியாணி 1 பை 1 எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொதிக்க வச்சிட்ருந்தேன். அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் குறைஞ்சி வந்தது. இந்த டைமில் நெய் போட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிவிட்டு சின்ன உரல்கள் இது எடுத்து வச்சு தம் போட்டுருவேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். சூப்பராக மைல்டான டேஸ்ட்டோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பிளேட்டில் போட்டு பார்த்தா எனக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. உடனே சாப்பிட்றணும் எனக்கு. அதை கொஞ்சம் லைட்டாக கர்ட் வச்சு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணி கொடுக்கலாங்க. பாருங்கள், கேஃபில் என் பையன் கர்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கொஞ்சம் எடுத்துட்டான். அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் டெய்லி நைட் கிச்சன் க்ளீன் பண்ணி தான் நான் போய் தூங்குவேன். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, கிச்சன் க்ளீனிங் ரொம்ப மஸ்ட் எனக்கு. கிச்சன் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன். எதுவுமே பண்ணாமல் போய் தூங்கிட்டேன்னா மிட் நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் உருட்டிகிட்டு இருக்குவேன். அதனால் ஏன் அப்படி சிரமப்படணுன்ட்டு முன்னாடியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வெட் டவல் வச்சு தொடச்சிட்டு தான் நான் போய் தூங்குவேன். அப்புறம் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனனால தண்ணி தாகமாக இருக்குது நைட் ஃபுல்லாக. அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் எப்போவுமே பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுப்பேன். நைட் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். தூக்கத்தில் எழுந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணும், டிஸ்டர்பாக இருக்குல்ல. அதனால் அப்புறம் கிச்சன் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.